ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தனியா, கருவேப்பிலை, வெந்தயம், காஞ்ச மிளகாய், மிளகு, கடலைப்பருப்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. தனியா, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். பருப்புலாம் கருகாமல் வறுத்துட்டிங்கன்னா நல்ல வாசனை இருக்கும். அதனால் கை விடாமல் கிண்டிடுங்க. இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைக்க போகிறோம். எல்லா சாமானும் அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு அரைச்சிக்கணும். இப்போது சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எப்போல்லாம் சாம்பார் செய்வீங்களோ அப்போது இந்த மசாலாவை அரைச்சி சாம்பார் வச்சு பாருங்கள்.